தமிழகத்தில் பெரியவர்களுக்கு வீடு வீடாக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது நண்பர்களே. இந்த அறிவிப்பை பற்றித்தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சீனியர் சிட்டிசன்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பெரியவர்களே, தப்பி தவறியும் வெளியே வந்து விடாதீர்கள். சிக்கினீங்க அப்படின்னா ரொம்ப நேற்று ஒரே நாளில் கோடை வெப்பம் கேரளா பார்த்தீங்கன்னா காட்ஸுடைய ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்ல செல்ல பெயராக அழைப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த மாநிலத்தில் நேற்று ஒரே நாளில் கேரளாவில் வெப்பத்தின் காரணமாக 10 பேர் இறந்திருக்கிறார்கள், சுருண்டு விழுந்து இறந்திருக்கிறார்கள். ஸோ அதனால் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வீடு வீடாக பொதுமக்கள் சீனியர் சிட்டிசன்களாக இருக்கிறாங்களாப்பா, 60 வயசா அவங்களுக்கு என்ன அறிவிப்பு கொடுக்கணுமோ அதை அழகாக கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. சரி ப்ரோ, அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியவர்கள் அனைவருமே இருக்கிறாங்க. ஒருவருக்குமே ஒரு மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, பெரியவர்களுக்கு ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் டோட்டலாகவே இப்போ மெடிசன்ஸ், அம்மா மருந்தகம், விலை குறைவாக கொடுக்கக்கூடிய மருந்தகங்கள், டேப்லெட்ஸ்லாம் வாங்கணும். அவசரம், நேரம் பார்ப்பீங்களா, உயிர் பார்ப்பீங்களா? உயிர் தான் முக்கியம். ஸோ அதனால் எப்படியா இருந்தாலும் வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வெளியே போகும்போது என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் சுருண்டு விழுகிறார்கள். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா கண்ணாடி போடுறது இல்லை, மேலே பாதுகாப்பாக எது போட்டாலுமே அங்கே பற்றிக்கிற மாதிரி இருக்குது நெருப்பு. நம்மளாலே முடியல. கிட்டத்தட்ட 40 வயதிற்கு கீழ், 20லிருந்து 40 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய தாங்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியவர்களுக்கே முடியல. குழந்தைகள், விலங்குகள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, பெரியவர்களுக்கு வீடு வீடாக ரேஷன் பொருட்களை கொடுங்க அப்படின்னும். வெளியே வர முடியலையா, எல்லாருக்கெல்லாம் கிடையாது, குறிப்பிட்ட மாவட்டம் தான் ஹாட்ஸ்பாடாக எங்கே டெம்பரேச்சர் இருக்குது. இப்போ ஊட்டியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பற்றி நீங்கள் பேசுனீங்க, அங்கே 80 ஃபேரனைட்டே கிடையாது, ஓகேங்களா. இங்கே ஆனால் நார்த் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. 110 ஃபேரனைட் அப்படின்றது எங்கே இருக்குது. அங்கே வெயிலே அடிக்காது, அதுதான் உண்மை. க்ளவுட்ஸ் அப்பப்போ வரும், நல்ல ஒரு சில்னஸ் இருக்கும், ஓகேங்க. ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். ஆனால் வட மாவட்டங்களில் ஈரப்பதம் கம்மி, வெப்பம் அதிகமாக பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கிறாங்க, டோட்டலாக இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு ரேஷன் பொருட்களை கொடுக்குறதா இருக்கட்டும், டேப்லெட்ஸ் எதனா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெயில் கால டேப்லெட்ஸ் எதனா வேணும் அப்படின்னு கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியலாக கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக அதுக்குன்னு ஒரு தனியாக பிரத்யேகமாக பார்த்திங்கன்னா ஆப்லாம் உருவாக்க முடியாது. ஏன்னா முதியவர்கள் அவங்க எல்லார் கையிலையுமே பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்காது. ஸோ அதனால் வீடு வீடாக இந்த கொசு மருந்து தெளித்தலாக இருக்கட்டும், அதற்கு பிறகு டெங்கு கொசு பரவும் போது நம்ம வீடு வீடாக போய் செக் பண்ணுறதா இருக்கட்டும், கோவிட் டைமில் நம்ம போயிட்டு பார்த்திங்கன்னா டோக்கன் கொடுத்துட்டாங்க பார்த்திங்கன்னா, கோவிட் டைமில் பொங்கல் பரிசு அந்த மாதிரி வீடு வீடாக போய் கேட்குறது தப்பு இல்லை. ஒரு முறை கேட்டோம் அப்படின்னா இந்த வீட்டில் யாராவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ அதுக்கான சிறப்பு எண்கள் குறித்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில்